வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். இன்னைக்கு பெரிய பொட்டலம் என்ன இதில் இப்போதான் நியூஸ் பார்த்தேன். அபிஷேக் சர்மா இன்டர்வியூவில் சொல்லியிருக்கான், நாங்கள் சர்ப்ரைஸ் ஆகிட்டோம், மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்டில் பவுன்ஸும் பேஸ் இருந்ததை பார்த்துன்னு சொல்கிறான். இதுலேருந்து தெரியுது இவங்க எப்படி விக்கெட்டை கண்டிஷன் எப்படி ரீட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. கோகுல், உன் தாட் என்ன? மேட்ச் இன்னைக்கு எதனால தோத்தோம்? பேட்டிங். ஸோ கேட்ட கேள்விக்கு அதுதான் பதில். பட் எலாபரேட்டா சொல்லணும்னா தி ஹேசல்வுட் ஒரு பிளேயர். ஸோ அவர் இனிமே நெக்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் ஆட போறது இல்ல. அவரோட மேன் ஆஃப் த மேட்ச் இதுலயே இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் பர்த்ன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாரு அவரு. ஸோ விஷயம் ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆஷஸ். ஐ திங்க் அது செமையா இருக்கும் ஒரு இது. பட் ஆனா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த சீரீஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பேட்டிங் அது தட் வாஸ் கம்ப்ளீட்லி டிசப்பாயிண்டிங். அப்படியே இந்த சாம்சன் அவுட் ஆன அது நத்திங் ஷாட் எல்பிடபிள்யூ ஆனது. அண்ட் கில் ஐ திங்க் இது ஓடிஐலயும் அதே மாதிரி ஒரு டிஸ்மிசல் பார்த்திருக்கோம். மிட் ஆஃப்ல கேட்ச் மிச்சல் மார்ஷ், அதே பிளேயர் மிச்சல் மார்ஷ் பிடிச்ச கேட்ச். அங்க அதுல டவுன் த ட்ராக் அடிச்சுட்டு 30 யார்ட்ஸ் கூட கிராஸ் பண்ணல. இந்த வாட்டியும் அதே மாதிரி ஷாட்டு. அது ஒன்னும் ஸ்லோ பால்லாம் கிடையாது. ஸோ அது ஒண்ணு. ஸ்கை இது டிசீவிங். அந்த பால் கம்ப்ளீட்லி டிசீவிங். சீம் அப் திடீர்னு சீம் அப் போட்டது. இட் வாஸ் ஃபாஸ்ட் அண்ட் பவுன்ஸ் நிறைய இருந்தது. இட் வாஸ் ஒரு ஒரு சம விக்கெட் டேக்கிங் பால்னு சொல்ல முடியாது. பட் இட் வாஸ் அ வெரி கிரேட் பால். அது ஒண்ணு. அண்ட் நல்ல பவுன்ஸ். திலக்து கூட ஒரு ஃபிளிக் ஆகி டாப் எஜ் ஆனது. அது தட் வாஸ் ஆல்சோ வெரி இது டு வாட்ச். பட் ரொம்ப டிசப்பாயிண்டிங்னு பார்த்தா சாம்சனோடது. தட் வாஸ் வெரி டிசப்பாயிண்டிங். நத்திங் ஷாட். அண்ட் இன்னொன்னு எனக்கு ஒண்ணு புரியல, ஹேசல்வுட் போட போறாரு, ஏன் அபிஷேக் சர்மா ஸ்ட்ரைக் எடுக்கல? அவரு ஃபர்ஸ்ட் பால் வந்தோடனே டவுன் த ட்ராக் அடிக்கிறார். அதுதானே அவரோட ஆட்டிடியூடு. இந்த கேம்ல அபிஷேக் சர்மா ஸ்ட்ரைக் எடுக்கல. இட் வாஸ் சம்திங் லிட்டில் பிட் டிசப்பாயிண்டிங். ஏன்னா அபிஷேக் சர்மா ஸ்ட்ரைக் எடுத்து நம்மளோட ஆட்டிடியூட் என்ன? அபிஷேக் சர்மா ஆட்டிடியூட் என்ன? டவுன் த ட்ராக் அடிக்கிறது. பேட் ஸ்விங் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சோ அந்த ஒரு அது அவுட் ஆனா ஓகே. அவுட் ஆனா நம்ம என்ன சொல்லியிருப்போம், என்னடா ஷாட் இது, இந்த மாதிரி இவ்வளவு பிளேயர் அடிப்பாங்கன்னு. பட் அதே நம்ம வாய் தான் இந்த மாதிரி ஆடும்போது ஏன் ஸ்ட்ரைக் எடுக்கல? பயம் எல்லாம் கிடையாதுல்ல. அப்போ நெக்ஸ்ட் கேம் ஆகுது ஹேசல்வுட் இல்ல நெக்ஸ்ட் கேம். பட் ஆனா நெக்ஸ்ட் கேம் ஹோப்ஃபுல்லி அவர் ஸ்ட்ரைக் எடுக்கலாம். பட் ஐ திங்க் லாஸ்ட் கேம் ஸ்ட்ரைக் எடுத்தாரு. சோ அது எனக்கு ஒரு கொஸ்டினா இருந்தது, ஏன் ஸ்ட்ரைக் எடுக்கலன்னு. பட் அதர்வைஸ் நம்ம பேட்டிங்ல அந்த ஒரு ரன் அவுட் ஆக்சுவலி 47 for 4. அந்த டைம்ல அபிஷேக் சர்மா சில ஷாட்ஸ் எல்லாம் அந்த இன்சைட் அவுட் அடிச்சது, ஒரு ஃபுல் டாஸ் ஒரு இது அடிச்சாரு. சில ஷாட்ஸ் எல்லாம் செம பிரில்லியண்டா இருந்தது. அந்த ஒரு ரன் அவுட் அகேன்ஸ்ட் த ரன் ஆஃப் பிளே போயிடுது. அது ஒரு பேட் கால். செகண்ட் ரன் ஓட ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் வேண்டாம்னு சொல்லி இது பண்ணா. ஸோ தட் வாஸ் பேட் கால் நினைக்கிறேன். செகண்ட் ரன்னா தேர்ட் ரன் எக்ஸாக்ட் தேர்ட் ரன். ஸோ அது ஒண்ணு. பட் அதர்வைஸ் நம்ம போலிங்ல வி சா தட் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே பும்ராக்கு நல்ல தேர் வாஸ் சம்திங் ஆஃப் த பிட்ச். அந்த பிட்ச்ல இருந்து தேர் வாஸ் பிட்ச் வாஸ் லைவ்லி. அது ஒண்ணு நம்ம வி cannot deny that. But we needed obviously 30 runs more, 35 runs more. Then we could have defended. In the end அவங்க ஒரு 2-3 விக்கெட் அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ லாஸ்ட் ஒரு 3 விக்கெட் ஐ திங்க் போன கேம்லயும் அப்படிதான் ஆச்சு. போன கேமுக்கு முந்தின கேம் நினைக்கிறேன். அதுலயும் ஓடிஐ கேம்லயும் செகண்ட் கேம்லயும் அப்படிதான் ஆச்சு. ஸோ பட் ஆனா ஒன் திங் இஸ் அந்த வருண் அந்த டிம் டேவிட் அவுட் ஆனது, இங்கிலீஷோட எல்பிடபிள்யூ, இதெல்லாம் சப்கான்டினென்ட் விக்கெட்ஸ். அதாவது விக்கெட்ஸ் தான் என்ன, சப்கான்டினென்ட்ல எடுக்கிற விக்கெட்ஸ். அந்த பால் திடீர்னு கொஞ்சம் ஸ்டாப் ஆகுது. ஸோ அந்த மாதிரி பாக்குறதுல வி டெஃபினெட்லி இந்தியா ஹோம்ல வேர்ல்ட் கப் நடக்கும்போது நமக்கு ஆப்வியஸ்லி இதெல்லாம் கான்ஃபிடன்ஸ் பூஸ்டிங்கா இருக்கும். ஸோ தெரியல, அட் தி எண்ட் ஆஃப் த சீரீஸ் ஒன்லி செலெக்ஷன் பத்தி நம்ம பேச முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு செலெக்ஷன் 3 ஸ்பின்னரா 2 ஸ்பின்னரா அதை இப்போதைக்கு பேசுறதுக்கு இது பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம ஹோம்ல வேர்ல்ட் கப் நடக்குதுன்ற போது அதுக்கு தகுந்தாப்புலதான் நம்ம எவ்ரி திங் இஸ் ஹிஸ்டரி. ஈவன் T20 5th T20 இந்த சீரீஸ் ஹிஸ்டரி ஆயிரும் ஒன்ஸ் திஸ் மந்த் பாசஸ். ஸோ நம்ம அந்த வேர்ல்ட் கப் வரும்போதுதான் செலெக்ஷனை பத்தி பேசலாம். பட் அதர்வைஸ் நம்ம தீஸ் ஆர் மை தாட்ஸ். இதுதான். ஸோ பாலா, போலிங் பேட்டிங் அவன் சொல்லிட்டான் எலாபரேட்டா. ஸோ போலிங்கில் நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, ஐ திங்க் வி ஆர் ஒன் ஃபாஸ்ட் போலர் ஷாட் அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு.
ஸோ ஹர்திக் பாண்டியாவோட இம்பேக்ட் வந்து பெருசாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இந்த இம்பேக்ட் வந்து நம்ம வேர்ல்ட் கப்பில் ஃபீல் பண்ணியிருக்கோம், ஹர்திக் பாண்டியோட இம்பேக்ட் எப்படி ஆச்சுன்னு. ஸோ இந்த மேட்ச் எப்படி போச்சு, ஒன் தாட் என்ன? கரெக்ட். நீ சொன்ன பாயிண்ட் வந்து இட்ஸ் அ வேலிட். இந்த கண்டிஷனுக்கு வந்து வி ஆர் ஒன் ஷார்ட் ஆஃப் ஒரு ப்ராப்பர் ஃபாஸ்ட் பவுலர், ஃபேஸ் பவுலரில் அது வந்து ப்ராப்ளம் தான். ஆக்சுவலாக இன்னொரு ஃபேஸ் பவுலர் போயிருக்கணும் இந்த கண்டிஷன். பட் கன்சிடரிங் தே ஆர் எக்ஸ்பெரிமெண்டிங் ஃபார் த வேர்ல்டு கப், அந்த ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்னால வந்து காம்பினேஷன்ஸ் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால. இல்லைனா நீ பாரு, நம்ம யூஸ்வலாக 8 பிளேயர் ஆடுவோம், 8 பேட்டர் வச்சு ஆடுவோம் பார்த்தா. அதுக்கு இப்போ 7 பேட்டர் வச்சு ஆடுறாங்க. ஸோ அந்த அந்த இதில் வந்து 2 ஃபேஸ் பவுலர் தான் அகாமடேட் பண்ண முடியுது. சிவம் தூபே வந்து நாட் ட்ரஸ்டட் இந்த கண்டிஷன்ஸில் ஒரு ஃபேஸ் பவுலராக இது பண்ணுறதுக்கு. என்னை என்னை பொறுத்தவரையும் என்னென்னா, நம்ம வந்து கீ டிஃப்ரென்ஸே பவர் பிளே தான். பவர் பிளேயில் இருக்கிற இது பிச்சு லைவ்லியாக இருந்ததுன்னு கோகுல் சொன்னாங்க. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. கீ மேட்ச் முடிஞ்சதே வந்து பவர் பிளேல தான். வி ஆர் 40 ஃபார் 4, அவங்க 56 ஃபார் 1. ஒருத்தன் தான் எசல்வுட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது, ஒருத்தன் தான், அவன் தான், வேற யாரும் இல்லை. அந்த பியூட்டி என்னன்னா, எசல்வுட் அவரோட பியூட்டி என்னன்னா கண்ட்ரோல். அது ஒரு எல்லாரும் வந்து எசல்வுடோட கண்ட்ரோலை பற்றி நம்ம இது பண்ணுவோம். ஆனால் இன்னொரு பாயிண்ட் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அந்த அந்த பிச்சோட கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கண்டிஷன் பவுன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற விதம் இருக்குது பாரு எசல்வுட் கிட்ட. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒன். ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் தான் வந்து இன்னைக்கு விக்கெட் டேக்கிங் தான் மாறினுச்சு. நம்மளும் வந்து ஒரு 12 ஃபால் ஷாட்ஸ் இன்டியூஸ் பண்ணோம், அவங்க ஒரு 14 ஃபால் ஷாட்ஸ் இன்டியூஸ் பண்ணாங்க. அதில் நம்ம 3-4 விக்கெட் விட்டோம், அவங்களுக்கு விக்கெட்டே உழுல. டிஃப்ரென்ஸ் பாரு. என்ன காரணம்னா, ரைட் லெங்த் ஹிட் பண்ணது, ரைட் லைன் யூஸ் பண்ணது எசல்வுட். ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் ஃபுல்லர் லெங்த், ஒரு 5 மீட்டர் லெங்க்த்தில் மார்க்கில் அவர் ஹிட் பண்ணார். அந்த ஒரு ஸ்லாட் பால் தான். கில்லு வந்து டைமிங் போச்சு. திலக் வர்மா எதுவுமே நான் சொல்கிறேன், அந்த லிட்டில் பிட் ஆஃப் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், அது ஸ்பாஞ்சி பவுன்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ஸ்பாஞ்சி பவுன்ஸ்னால தான் வந்து. அண்டு அது வந்து ஒரு பேட் ஷாட். இப்போதான் வந்திருக்காரு, விக்கெட் போயிருக்கு. திலக் வர்மா யாரு, நீ பேசின மாதிரி தான் பார்த்து ஆடி இருக்கணும். அதுதான் திலக் வர்மா அப்படி பண்ணியிருக்க தேவையில்லை. டைம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு போய் அடிச்சிருக்கலாம். அவர் செட் ஆகிட்டார்னா he will be a very dangerous player. திலக் வர்மா, we know what he is capable of. அது கொஞ்சம் அவசரப்பட்டாங்க, ராங் ஷார்ட் செலெக்ஷன்ஸு. ப்ளஸ் வந்து கீ டிஃப்ரெண்ட் மேக்கரே இந்த மேட்ச்சில் பார்த்தா என்னை பொறுத்தவரையும் அசல்வுட் தான். பும்ரா வந்து லேட்டர் அந்த லைக் ஃபுல்லர் லெங்க் போடும்போது நல்லா பிடிச்சிக்கிட்டாரு. அந்த இட் டு த டெக் அவரும் மெயின்டைன் பண்ணார், க்ளோசர் டு த ஸ்டெம்ப் போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணார். பட் இனிஷியலாக கொஞ்சம் அந்த 18 ரன்ஸ் கொடுத்து அப்புறம் ராணா வந்து பிளேட் வென் இன் பேட்டிங்கில் நல்லா ஆடினார். ஆனால் பவுலிங் வந்து அகெயின் சேம் மிஸ்டேக் தான். அதே மிஸ்டேக்கை திருப்பி பண்ணுறாரு, வித்து கொடுத்துட்றாரு. அக்கேஷ்னலாக வந்து நல்ல டெலிவரிஸ் போடுறாரே தவிர அதே மிஸ்டேக்ஸை திருப்பி பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக ராணா கிட்ட எல்லாரும் கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க, தட்ஸ் ஃபைன். ஆனால் வந்து அந்த பாயிண்ட் வந்து லைக் அதே மிஸ்டேக்கை பார்க்கறது, ரெண்டு சைட்லயுமே வந்து பால இது பண்றாரு, வித்து கொடுக்கறாரு. அதுதான் ப்ராப்ளம். அதான் எனக்கு அரௌண்ட் தி விக்கெட் வந்தாலும் சரி, ஓவர் தி விக்கெட் வந்தாலும் சரி, ரெண்டு இதுலயுமே வித்து கொடுத்துறாரு. he has a talent but is not utilizing and conditions ரீட் பண்ண மாட்டேங்கிறாரு கரெக்ட்டா. அதான் நீ சொன்ன நம்ம தமிழ்நாட்டுல ட்ரெண்ட் இருக்கும்போது கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுடான்னு சொல்றா, எவன் கேக்குறாங்க என்ன? ஹர்ஷித் ராணா வந்து ஓகே, he played first kudos to him, he played very well. Super as a batsman he played very well. ஓகேவா, நான் அந்த இடத்துல கட்டெல்லாம் எல்லாம் ஓகே தான். கட்டுனா அவரும் 30 பால் தான் ஆடி இருக்காரு. அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஆடுறான், அவனும் 30 பால் தான் ஆடி இருந்தான். அதுதான் டிஃபரன்ஸு. ஹர்ஷித் ராணா பிளேஸ்ல தூபேவை இறக்கியிருந்தாங்கன்னா தூபேவும் இதே தான் ஆடி இருப்பான், 30 பால்ல 29 ரன் அடிச்சிருப்பான். ஆனா அபிஷேக் சர்மாக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஆஃப் நாக் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி கிடைச்சிருக்குன்னா தூபே இஸ் அ பேட்ஸ்மேன். இன்கேஸ் ஒரு 5 ஓவர்ஸ்க்கு அப்புறமா அபிஷேக் சர்மா அடிக்க ஆரம்பிச்சிருந்தாலும் அவனுக்கு கான்ஃபிடென்ட் இருந்திருக்கும், தூபே இருக்கான், ஸோ அட்லீஸ்ட் அவன் கொஞ்சம் ஆடுவான்னு சொல்லிட்டு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் போய், இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் எப்போ பார்க்கணும்? ஒரு விக்கெட் விழுந்தா பரவாயில்ல, 2 விக்கெட் விழுந்தா பரவாயில்ல. ஆல்ரெடி டைலர்ஸ் வந்தாச்சு, நான் அப்படியே பும்ரா இறக்கி விடணும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் காம்பினேஷன் சொல்லி, ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் சொல்லி. இது ஒஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ராணா வந்து ஆடிட்டான், அவன் தப்பு சொல்லவே இல்லை. நானும் ஃபீல் பண்ணா ஒரு தூபேமே ஒரு பேட்ஸ்மேன் இருக்கும்போது அவனுக்கு சான்ஸ் கொடுங்க.
அவன் வந்து ஃபெயில் ஆனால் ஆகிட்டு போகிறான். அது ஃபஸ்ட்டு அது அவனுக்கு பேக்கப் பண்ணும்ல. அவனை ஸ்பின்னை மட்டுமா அடிக்க முடியும்? இல்லை இல்லை. ஸோ அதுமாதிரி ஒஸ்ட்டாக பண்ணாங்க. அண்ட் ஜிஜி எராய்ஸ் பேக் கரெக்ட். T20ல கேகேஆர் சிஎஸ்கே மேட்ச்க்கு அப்புறமா ஷார்ட் லேக்ல நிக்க வச்சு இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். இதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அதுதான் சொல்றேன்ல, மேட்ச் கான்டெக்ஸ்ட்ல அந்த அந்த ஃபீல் செட்டப் தேவையா? கூட ஏதோ இது இந்த மாதிரி பண்றதுனால நம்ம மேட்ச் வந்து அப்பயே முடிஞ்சிச்சுன்னு டிவி ஆஃப் பண்ணாம இது பாக்குறதுக்குலாம் ஒரு இது இருக்குல்ல நமக்கு. இது பாயிண்ட் கிடைச்சதுல நம்ம பேசுறதுக்கும் ஒரு இது பாயிண்ட் கிடைச்சிருக்கு. பட் இல்ல அதுதான் அவங்களோட ஒரு அட்டாக்கிங் அக்ரெசிவ் அப்ரோச் அதுல தெரியுது. பட் ஆனா ஆக்சுவலி அட்டாக்கிங் அக்ரெசிவ் அப்ரோச் வந்து இவங்க ஆஸ்திரேலியா தான் ஃபாலோ பண்றாங்க. இன்னொரு ஸ்டாட் இருக்கு. இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சதோட சேர்த்து 19 டாஸஸ் அவன் ஜெயிச்சிருக்கான் மார்ச் T20ல. அண்ட் 19 போலிங், 19க்கும் அவன் வந்து சூஸ் டு போல். ஏன்னா அவன் இந்த டெம்ப்ளேட்டை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அட்டாக்கிங் அப்ரோச் 19 டாஸஸ் ஒன், 19 டாஸஸ் சூஸ் டு சேஸ். அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அண்ட் இந்தியால நம்ம சொல்லலாம் டியூ இருக்கும்னு. பட் ஆனா இப்போ ஐ திங்க் ஆஃப் லேட் வந்து அவங்க அந்த ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு கூட அதெல்லாம் கூட கொஞ்சம் கம்மி பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ அவன் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவான்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்களோட பேட்டிங்கை வந்து குறைச்சே இது பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு 2-3 பிளேயர்ஸ் அவங்க டீம் டேவிட் அவங்கலாம் ஆடல. பட் ஆனா அவங்க எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டான்னா அவ்வளவுதான் முடிஞ்சுது அவங்க. அண்ட் இந்தியால கிரவுண்ட் வேற சின்னது. மிஸ்ஸிட்டே வந்து பொலாடு கெயிலுக்கு போற மாதிரி அவனுக்கு 6க்கு போகும். சோ அவன் ஃபுல்லா கனெக்ட் பண்ணணும்னு கூட அவங்க ரொமாரியோ ஷெப்பர்ட் அடிச்சான்ல அந்த இதுல, அதே மாதிரிதான் அவங்களும் ஆடுவாங்க. சோ அக்ரெசிவ் அப்ரோச் அங்கதான் காட்டணும். சரி, அவங்க அக்ரெசிவ் அட்டாக்கிங் அப்ரோச் போவாங்க, கண்டிப்பா போவாங்க. பட் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல வந்து we will do success. our spinners will come into the play. அதுல வந்து இன்னும் பெட்டரா பண்ணுவாங்க. இன்னைக்குமே we saw that glimpse. பட் என்ன ப்ராப்ளம்னா குல்தீப் யாதவ் he is not a new bowler. இந்த கண்டிஷன்ஸ்ல ஆல்ரெடி ஆடி இருக்காரு. அவருக்கு இது ஃபர்ஸ்ட் சீரீஸே கிடையாது. மார்ஷோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். மார்ஷுக்கு போய் அவ்வளோ டூ மச் ஒரு கொஞ்சம் ரூம் கொடுத்தாலே போதும். ஆர்சி பேட்ஸ்மேன்ஸு லெங்த் பால்லாம் அழகா வெளில டெபாசிட் பண்ணுவாங்க. போய் என்ன கவு கார்னர்ல போய் மில்க்லாம் இது எடுத்துடலாம். அந்த லெவலுக்கு அவங்க இது பண்ணிடுவாங்க. அடி போலன்னு இன்னைக்கு அவன் அந்த இவன் இருக்கான்ல ஓவன் மிச்சல் ஓவன் தானே, அவன் ஸ்வீப்ல ஒரு 6 அடிச்சானே. அது யாருக்கார் அடிச்சா ஓகே, ஸ்வீப்ல ஒரு ஷாட் அடிச்சான். செம ஷாட். அந்த மாதிரி தான் கூட போக சான்ஸ் இருக்கு இந்தியன் கண்டிஷன்ஸ்ல. சோ அந்த ஒரு அக்ரெசிவ் அப்ரோச் அவங்களுக்கு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க வேற அந்த மாதிரி. இன்னொன்னு சரி, அவங்க அந்த ஃபாலோ பண்றாங்கடா. அவங்க அக்ரெசிவ் அப்ரோச் தான் போறேன்னு அந்த வெஸ்ட் இண்டீஸ் டூர்ல இருந்தே பார்த்தோம், சவுத் ஆப்பிரிக்கா இதுல இருந்தே பார்த்தோம். ஈவன் 40-4 இருந்தாலும் தே வில் கண்டினியூ த வே. அந்த அக்ரெசிவ் அப்ரோச் கண்டினியூ பண்ணி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே பிளேயர் மட்டும்தான் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ஆடுறதுக்கு ஒரு கொஞ்சம் ஆங்கரிங் பண்ணிட்டு, பட் அவனும் பின்னாடி கேபபிள் இருக்கு. கேமரூன் கிரீன் மட்டும்தான் அந்த ரோல் எடுத்து பண்றான். நம்ம முன்னாடி T20 அன்பார்ச்சுனேட்டா இன்ஜுரினால போயிட்டான். பட் கேமரூன் கிரீன் மட்டும்தான் he will take little bit time. அதுக்கப்புறம் அவனோட லான்ச் பேட் ஸ்டார்ட் பண்ணுவான். மற்ற எல்லா பிளேயர்ஸுமே ஸ்டார்டிங்லேயே அடிக்க போய் தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் குட் திங் என்னன்னா வருண் சக்கரவர்த்தியோட பவுலிங். வருண் சக்கரவர்த்தி தான் பெர்ஃபெக்டா இந்த கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணி பாலை போட்டான். அதாவது ரொம்ப வித்தும் கொடுக்கல, ரொம்ப ஃபுல்லரும் போடல. அந்த கரெக்டா வந்து அந்த 4 மீட்டர் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் ஃபுல்லர் லெங்க்த்துக்கு அந்த லைன்ல கரெக்டா டார்கெட் பண்ணா. அதே மாதிரி ரன்ல க்ளோஸ் டு த பாடி அந்த இதுல போட்டான் விக்கெட்ஸ். ஸோ இன்னொரு விஷயம்னு ஒரு பியூட்டி என்னன்னா, டிராவிஸ் ஹெட்டை வந்து விக்கெட் எடுத்தான் பாரு. அவங்க சைடு பவுண்டரி வந்து பெருசா இருக்கு, நீ அடிச்சா ஸ்ட்ரைட்ல தான் இது பண்ணும். கரெக்டா ஸ்ட்ரைட்டுக்கு வந்து திலக் வர்மா நிக்க வச்சான். அந்த பால் வந்து நாட் எ ஃபுல்லர் பால், கொஞ்சம் ஒரு டீசிங் டெலிவரி லிட்டில் பிட். அதை நீ முடிஞ்சா அடிச்சுக்கோ பரவாயில்ல, 6 போனாலும் பரவாயில்ல, பட் ஐ வில் டேக் ஒன் சான்ஸ்ன்னு அந்த ஒரு பால் இது பண்ணான் பவர் பிளேல. அது நமக்கு அவன் எக்ஸ்ட்ரானரி கேட்ச் ஃப்ரம் திலக் வர்மா. இல்லை, அது எக்ஸ்ட்ரானரி கேட்ச். ஆக்சுவலாக எல்லாமே ஓகே. ஃபீல்டிங் நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஒன் டே சீரீஸ்லையும் பார்த்தோம், இங்கே நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அக்ரெசிவ் அப்ரோச் ஓகே. எனக்கு தெரிஞ்சு
they are also 4 bowler shot. ஃப்ரம் ஹேசல்வுட் அந்த டீம்லேருந்து எடுத்துட்டா அந்த டீம் bowling கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. அவனோட 3 ஓவர் தான் குரூஷியலு. இப்போ நீ விக்கெட்ஸ் கொடுத்ததும் பார்த்தா அவனுக்கு மட்டும்தான். அவனுக்கு விக்கெட்ஸ் கொடுக்காம அவனை மட்டும் 6 பால் ஒரு 6 ரன்ஸ் அடிக்கிற மாதிரி பிளான் பண்ணி போனால் கூட மற்ற பால்ஸை இது பண்ணலாம். ஏன்னா நம்ம பவர் பிளேயில் வந்து நம்ம 6 ஓவர்ஸில் 17 ரன்ஸ் were scored ஃப்ரம் பாட்லெட் ஓவர். ஆமா பாக்கி எல்லாம் வந்து நம்ம எதுவுமே பண்ணவே பால் இல்லை. இருக்கானே ஸோ 3 பால் அவன் இல்ல விக்கெட் எடுத்துட்டான். அவன் 3 அவனால பால்லாம் போட ஆனா முடியாது. அவன் ரொம்ப டிஃபென்சிவ் பவுலரு. அவன் தான் கொஞ்சம் குரூஷியலா இன்னைக்கு நல்லா போட்டான் அவன். அவன் வந்து இந்த கண்டிஷன்ல மேபி ஒர்க் அவுட் ஆக மாட்டான். இந்தியன் கண்டிஷன்ல ஈ வில் ஒர்க் அவுட். அங்கேயும் ஒர்க் ஸ்லோ அவுட் பால்ஸ் ஆகும். இருக்கு, எல்லாமே இருக்கு. இங்கேயுமே வந்து அவன் கொஞ்சம் போன மேட்ச் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் இந்த மேட்ச் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி போட்டான்டா. அவன் நல்ல வேரியேஷன்ஸ் பண்ணான். அவன்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் பாரு, தெரியவே மாட்டேங்குது அவன் பண்ற வேரியேஷன்ஸ். அது நம்ம ஹேண்ட் ஸ்விங் ஹேண்ட் ஸ்விங் ஹேண்ட்ஸ்விங்லயே வந்து அவனுக்கு சேமா தான் இருக்கு. பட் சேமா இருக்கு. அந்த somehow is அதுல controlling it. அந்த விரிஸ்ட்ல தான் இது பண்றான் ரொம்ப. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இன்னைக்கு செம பொட்டலம். ஸோ சண்டே இன்னைக்கு இந்தியன் டைம் 1:45 ஸ்டார்ட் ஆக போகுது மேட்ச். ஹாபார்ட் நம்ம மோஸ்ட்லி ஆஸ்திரேலியன் டோர்ஸில் நம்ம ஹாபார்ட் வந்து பெருசாக ஆட மாட்டோம் எப்பயுமே. இந்த வாட்டி போகிறோம் ஹாபார்ட்டுக்கு. மேட்ச் கண்டிஷன் எப்படி, பிளேயிங் கண்டிஷன் எப்படி இருக்கும் கோகுல்? ஸோ ஹொபார்ட்ல வந்து the pitch is again slow. திருப்பி it's going to be struggle for the batsman தான். That is in summary அப்படிதான் இருக்கும். டோட்டலா ஒரு 20 T20 கேம்ஸ் நடந்திருக்கு. ஆவரேஜ் ஸ்கோர் between 140 to 150 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. 147 to be exact. பேட்டிங் ஃபர்ஸ்ட், ஈவன் if you're batting second இன்னும் ஸ்கோர் கம்மியாகுது. So it is again going to be a difficult pitch to get used to. So that is the conditions. So it will, அதாவது as the game goes it does flatten a bit, but again நம்ம in the areas where you have to bowl அது ப்ரிசைஸா அந்த 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 ஸ்பெசிபிக் லொகேஷன்ல தான் போடுற மாதிரி வரும். ஸோ இட்ஸ் நாட் அ பிக் ஹை ரன் ஸ்கோரர் கிடையாது இந்த பிச். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம போனோம். டெஃபினெட்லி ஐ திங்க் நம்ம டீம் காம்பினேஷன் பத்தி நெக்ஸ்ட் பேசலாம். ஸோ இந்தியாவோட டீம் காம்பினேஷன் ஐ ஃபீல் அவங்க தெர் இஸ் அ சான்ஸ் அவங்க அதே டீமோட கூட போக சான்ஸ் இருக்கு. தெரியல என்ன, பிகாஸ் இதுல நீங்க டீம் ஃபுல்லா பிளேயர்ஸ் எடுத்தீங்கன்னா தேர் ஆர் ஒன்லி 2 or 3 பிளேயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ற பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ ஐ திங்க் சஞ்சுக்கு வந்து திருப்பி இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க. சஞ்சுவை ட்ராப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதர்வைஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்றதா இருந்தா அந்த பவுலர்ஸை தான் பிட்வீன் வருண், குல்தீப் அண்ட் ராணா அவங்கள தான் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்ஸ்தீப்பை கூட உள்ளுக்குள்ள கொண்டு வர சான்ஸ் இருக்கு. ஒரு ஸ்பின்னர் தூக்க சான்ஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ திங்க் வில் பி இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஆஸ்திரேலியாவில் வந்து பிகாஸ் ஹேசல்வுட் போறாரு. ஸோ ஐ திங்க் இவருக்கு சான்ஸ் கிடைக்கும், ஷான் அபார்ட்டுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜாம்பா வராரு, ஜாம்பாஸ் கமிங் பேக். ஸோ ஜாம்பா ஐ திங்க் வாக் இன் டு த 11. ஸோ ஈவன் அந்த இவர் ஒரு மகில் பியர்மேன் வராரு. ஆமா, மகில் ஸோ பியர்மன் கூட சான்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்குவாட்ல பாலா இன்க்ளூட் அதுதான் உன்னோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்? இந்தியன் பிளேயிங் லெவன் சேஞ்சஸ் இருக்கணுமா? நான் ஐ திங்க் ஐ வில் கோ சி இந்த இது ஐ கேன் see that எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருக்காங்க ராணா பொசிஷனை பொறுத்த வரையும். பட் ஐ எம் ஆல்வேஸ் ஹர்ஷிப் சிங் தான் நான் போவேன் ஹெட் ஆஃப் ராணா. பட் அவங்க ஐம் ஓகே ஈவன் இஃப் தே கோ வித் த சேம் லெவன் ஆல்சோ ஐம் நாட் ஒரிட். இன்னொரு வாட்டி உனக்கு ராணாக்கு அவனோட bowling இன்னும் செக் பண்ணி பார்க்கணுன்னு பார்த்தாங்கன்னா தட்ஸ் ஃபைன். எக்ஸ்பிளைன் பண்ணுறது பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ யூ வில் பி பெர்ஃபெக்ட்லி சூட்டபிள் ஃபார் பவர் பிளே. இந்தியாவிலுமே சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேயில் வந்து அவர் ஃபிட்டாக வரான்னு தெரியல. வில் பி அவர் வந்து ஐடியலாக ஆஃப்டர் 6 ஓவர் இல்லை 5th லாஸ்ட் ஓவர் இன் பவர் பிளேயில் ஒரு ஓவர் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வச்சுக்கணும். கேகேஆரும் அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவரை வந்து ஒரு பவர் பிளே பவுலராக ட்ரை பண்ணுறது ரொம்ப டஃப். நம்ம வந்து ஹர்ஷிப் சிங் தான் போகணும். இன்னொரு விஷயம் என்னன்னா அவருக்கு நிறைய மேட்ச் ப்ராக்டிஸும் இல்லை. இதில் ஐ ஃபீல் ஹர்ஷிப் சிங் ஆடினா நல்லா இருக்கும் என்னை பொறுத்த வரையும். மற்ற எந்த என்னை பொறுத்த சேஞ்சஸும் வரைக்கும் பிரச்சனை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்ச் பண்ணணும். என்ன ஃபாஃப் வந்து டெம்பா பவுமா கூட்டின்னு தெரியுமா டாஸுக்கு போடுறதுக்கு? இவங்க யாராவது ஒருத்தர் கூட்டின்னு போகணும். ஃபர்ஸ்ட் அந்த சேஞ்ச் பண்ணணும். டாஸை முதல்ல வின் பண்ணுங்கடா, அதுக்கப்புறமா மேட்சை வின் பண்ணலாம் வந்துட்டாங்க. இது படையப்பா இது எல்லா மாதிரியா? மேட்சும்
மாப்பிள்ள இவர் என்ன தான், ஆனா அவர் மாப்பிள்ள போட்டிருக்க சட்டை இந்த அந்த மாதிரி. என்ன அவன் அப்படிதான் சொல்லுவான் ஃபாஃப் வந்து, நான் தான் மேட்சுக்கு கேப்டன், டாஸுக்கு அவன் தான் கேப்டன், அவன் தான் கால் ஆனா பண்ணுவான், அப்பயும் பேசாம போய் யாரையாச்சும். தோத்துட்டாங்களே அந்த சினேரியோ அது என்ன ஃபீடாக் சொன்ன மாதிரி. என்ன ஆனா எனக்குமே டாஸ் ஐ குரூஷியல் ஆல்சோ தான். அட்ல டாஸ் க்ரூஷியல் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஃபன் ஃபேக்ட் தான். ஏன்னா நம்ம ஆஹா, ரொம்ப இந்த இந்த சீரியஸா. மாதிரி இதுல சொல்றேன். ஆஃப்டர் என்ன எதுக்கு எந்த காரணத்துக்காக நான் சொல்றேன்னா, ரொம்ப நாளா நம்ம வந்து டாஸ் ஜெயிக்காதது. அதாவது கேப்டன் மாத்தினாலும் ரோஹித் சர்மா காலகட்டத்தில இருந்து அடுத்த சூரியகுமார் கேப்டன் தான் மாறுது, கேப்டன் மாறுதே தவிர இங்க எதுவும் மாறல. காலங்கள் மாறல, அதாவது அப்படியே தான் இருக்கு. மண்டேல இருக்கிற கொண்ட அதே மாதிரி இருக்கிற மாதிரி தான். ஆள் என்னதான் மாறினாலும் இருக்கிற கொண்ட மாற மாட்டேங்குது. டாஸ் ஜெயிக்க மாட்டேங்கிறோம். இது மேட்ச் கூட விமென்ஸ் ஜெயிச்சு. கிரிக்கெட்டும் பொருந்தும். இன்னொரு விஷயம் என்னன்னு வச்சுக்கோ, அந்த கமெண்ட்ரேட்டர் சொல்லி சொல்லி தூபே ஆடின மேட்ச் நம்ம தோத்ததே இல்லைன்னு அந்த ஜிங்ஸ் பிரேக் ஆயிடுச்சு இன்னைக்கு. கொடுமை. 2019ல இருந்து இப்போ வரைக்கும் இருந்தது இந்த பிரேக் ஆயிடுச்சு இப்ப. ஃபன்னி ஃபேக்ட். அதுதான் எனக்கும் ஆஷ்தீப் உள்ள வந்தா பெட்டர்னு தான் தோணுது. இப்போ பேட்டிங்ல ஐ டோன்ட் திங்க் எனி சேஞ்சஸ் இருக்குன்னு தெரியல. போலிங்ல ஐ ஃபெல் இன்ஸ்டெட் ஆஃப் குல்தீப் ஆஷ்தீப் வில் பிளே, பிகாஸ் ராணாவோட ஒரு பவர்னு நமக்கு தெரியும். அவருக்கு பெரிய பவர் இருக்கு, இந்தியன் பிளேயிங் லெவன்ல ஆடுற பவர் அவருக்கு இருக்கு, அதனால அவர் இருப்பாரு. குல்தீப் தான் கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு ஆஷ்தீப் ஆடுறது. இல்ல இல்ல ஏதோ அவன் அடிச்ச ஆக்சுவலா ஷாட்டை தான் சொல்ல போறியோன்னு நினைச்சேன். பட் வந்து இந்த இந்த இது ஒன்லி ஆஸ்பெக்ட் வந்து ஸ்பின்னர்ஸ் போறது வந்து நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். குல்தீப் ஈவன் தோ ஃபர்ஸ்ட் ஒரு அடி வாங்கினாலும் ஈ கம்ஸ் பேக். குல்தீப்பை பொறுத்த வரையும் இல்ல கரெக்ட். இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஒத்து வராது, பொறுத்தவரைக்கும் இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஒத்து வராது. ஆனா வந்து இது இவங்க ரெண்டு பேரும் போறது வந்து இன் இந்தியன் கண்டிஷன்ஸ் இன் ஆன் எ ப்ராடர் ஆஸ்பெக்ட் வேர்ல்டு கப் பொறுத்த வரையும் நல்ல விஷயம் தான் நான் ஃபீல் பண்றேன். ஐ அக்ரி. எனக்கு என்னன்னா வேர்ல்டு கப் வின் பண்றது முக்கியம், அதுக்கான கரெக்ட் பிளேயிங் லெவன் பிளேயிங் ஸ்குவாட் செலக்ட் பண்ண எல்லாம் ஓகே. பட் அட் த மொமெண்ட் ப்ரெசண்ட்ல நம்ம ஒரு சீரியஸ் ஆடுறோம், அந்த சீரியஸை வின் பண்ண ட்ரை பண்ணணும். எக்ஸ்பெரிமெண்ட் கேன் பி டன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். இஃப் யூ ஆர் பிளேயிங் எ சீரீஸ், இஃப் ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ் பிளே யுவர் ஃபுல் ஸ்ட்ரெங்க் ஸ்குவாட், ஓகே. அதை ஆடிட்டு இஃப் யூ லூஸ் த சீரீஸ், இஃப் யூ வின் த சீரீஸ், யூ கோ அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட், give the chance to other players. இனிஷியல் மேட்சஸ்ல எக்ஸ்பெரிமெண்ட்ங்கிறது இந்தியன் ஃபேனா பார்க்கும்போது we would நம்ம நமீபியா கூட ஆடினாலும் நம்ம வந்து வின் பண்ணணும் தான் பார்ப்போம். நம்ம ஆஸ்திரேலியா கூட ஆடும்போது, ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது ஒரு T20 சீரீஸ் வின் பண்றது பெரிய விஷயம். ஸோ அதை வின் பண்ணணும் தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்படிதான் இருக்கு மேட்ச் எப்படி போகுது. உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஐ டு அக்ரி. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேயிங் இன் த ப்ரெசன்ட் தென் டூ மச் ஆஃப் திங்கிங் அபவுட் த பாஸ்ட், லைக் ஃபியூச்சரிஸ்டிக்காக இது பண்ணுறதுக்கு அந்த ஆஸ்பெக்டில் கரெக்ட். ஆனால் எனக்கு அந்த இதில் வந்து ஐ டூ ஃபீல் ஒரே ஒரு விஷயம் தான், ஹர்ஷ்தீப் சிங் வந்து இன் பிளேஸ் ஆஃப் ராணா வில் டூ பெட்டர். Yeah, I feel Ashdeep will support Bumrah more with the ball than other Ashit Rana. That's what I feel. என்னன்னா இஸ் a proper power play bowler Arshdeep Singh, and like இல்ல, even it's also that partnerships important even while bowling. So அதுக்கு one more thing, left arm வேற, that left arm வேற, what he brings is a left arm வேற, and அது ஒரு crucial So point. let's see. மார்ஷ் அவுட் ஆனதுமே வந்து வெளியில போன பால் தான், ஒய்டர்ல சேஸ் பண்ணி குல்தீப் விக்கெட் எடுத்ததுமே பார்த்தா அந்த ஒயிட் லைன் மார்க்ல போடும்போது தான் எடுத்தான். ஸோ பவர் பிளேலே மேட்ச முடிச்சிட்டான், அதுக்கப்புறமா ஒயிட் லைன்ல போய் அவுட் ஆனா என்ன ஆகலன்னா என்ன. இல்லடா நான் சொல்றேன், ஹர்ஷ்தீப் சிங் அந்த வெளில இது பண்ற வைக்கிறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் இதுல சொல்ல வந்தேன். நம்மளுக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் ஆங்கிள் ஏன் அந்த பாயிண்ட் சொன்னா, ஹர்ஷ்தீப் சிங்க்கு மேட்ச் அப் அகைன்ஸ்ட் மார்ஷ் வந்து he has a better record. ஹர்ஷ்தீப் சிங் அகைன்ஸ்ட் மார்ஷ் மேபி கரெக்ட். லெட்ஸ் சி மேட்ச் எப்படி சண்டே அன்னைக்கு 1:45 PM லஞ்ச் சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்து மேட்ச் மழையெல்லாம் இல்லாம நடக்கணும் ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்போம். ஆனால் ஹாபார்ட் வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் கீழே இருக்கு, அது ஒரு குட்டி ஐலாண்டு, அதுக்கு மழை பெய்யுமா என்னன்னு கண்டிஷன் போக போதுதான் தெரியும் அங்கேயும். ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன, அவங்க பிளேயிங்ல என்ன சேஞ்ச்? மழை பெஞ்சா கூட நீங்க வந்து 3 மணிக்கு அடுத்த ஒரு 1 hour கேச்சு இந்தியா மேட்ச் பார்க்கலாம், ஃபைனல் பார்க்கலாம் நீங்க.
சிவாஜி இது அதையும் மாதிரி இந்த பார்ப்போம். ஒரு ஒரு இதுல ஒரு மேட்ச் இன்னொரு இதுல ஒரு மேட்ச் மாதிரி பார்க்க வேண்டியதான். டிவில ஒண்ணு மொபைல்ல மத்தவங்க ஒண்ணு. மத்தவங்க பார்ப்பாங்களான்னு தெரியும். எங்க ஸ்டாட்ஸ் குரு கண்டிப்பா பார்ப்பாரு. ஒரு பக்கம் ஒரு டிவில இந்த பக்கம் மேட்ச் ஓடும், போன்ல ஒரு மேட்ச் ஓடுறது கண்டிப்பா ஓடும். என்ன ஸோ என்ன அப்டேட் இருந்தாலும் நீங்க வந்து பியாண்ட் பவுண்டரிஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். கமெண்ட் பண்ணுங்க. பிளேயிங் லெவன் என்ன சேஞ்சஸ் இருக்கணும், இந்தியன் பிளேயிங் லெவனில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும், எப்படி மேட்ச்லாம் போகுதுன்னு உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் டு பியாண்ட் பவுண்டரிஸ்.